டாபிக்கலான ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதாக விக்னேஷ் அவர்கள் என்னை கூப்பிட்டப்போ நான் இமீடியட்டாக ஐ அக்செப்டட் பிகாஸ் நம்பர் ஒன் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால இட் வாஸ் ஃபேர்லி ஈஸி ஃபார் மீ டு அலோகேட் திஸ் டேட். எங்களுக்கு சினிமாவில் வந்து சண்டே மண்டே அப்படிலாம் எதுவும் கிடையாது, ராத்திரி பகல் எதுவுமே கிடையாது. சினிமாவில் கலை வந்து எல்லா நாளும் வேலை வாங்கிட்டே இருக்கும். பட் ஐ வாஸ் ஏபிள் டு அலோகேட் திஸ் டே பிகாஸ் அப்போ ஹெச்ஆர்சிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்க வேணாம், இந்த லைட் ஆஃப் த பழனி கோயில் வேர்டிக்ட் ஆஸ் வெல், ஹெச்ஆர்சிங்கிறது அதோடைய தலையீடு நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அது வந்து அரசியலாக்கப்படுகிறதா இல்லை அது ஒரு அவசியம் தானா அப்படிங்கிற பேனல் டிஸ்கஷனை முன்வைத்து ஒரு வெரி சென்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டே ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு விக்னேஷ் கூப்பிட்டப்போ I was very happy to accept, but I am not going to be joining the discussion on whether it is arasiyala avasiyama. Yenna, I did some homework on that. I have a very clear opinion on that. இது அரசியலாங்கிற கேள்வியிலேயே வரவே வராது. இது அரசியல் தான், என்றைக்குமே அரசியல் தான். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, இத்தாலியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இந்தியாவில் கூட இத்தாலி இருக்குது, அது வேறு விஷயம். இந்தியாவாக இருந்தாலும் சரி, இத்தாலியாவாக இருந்தாலும் சரி, த ஸ்டேட் அண்ட் த தியோக்ரஸி ஹாவ் ஆல்வேஸ் பீன் டூ பார்ட்ஸ் ஆஃப் த சேம் சொசைட்டி, டூ பார்ட்ஸ் ஆஃப் த சேம் கவர்மெண்ட். அது ஒரு காலகட்டத்தில் வேட்டிக்கன் ஸ்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வேட்டிக்கன் ஸ்டேட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்மலாம் வந்து ஹிஸ்ட்ரி புக்லலாம் படிச்சிருப்போம். ஏன் இட் வாஸ் ஒன்ஸ் த பறந்து விரிந்த ஹோலி ரோமன் எம்பையருடைய ஒரு சீஃப் பாண்டிஃபயர் இந்த போப்பு கேசர் வில்லமோட சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போய் இப்போ வேட்டிக்கன் சிட்டியில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே வந்து கடவுளின் பேரால் வந்து அரசாங்கத்தை அமைச்சிருந்தாங்க. இந்தியாலேயும் இந்தியான்னு இன்னைக்கு நாம் சொல்கிற நாட்டில் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்த சமயத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அனந்த பத்மநாப தாசனுடைய அரசாங்கமாக தான் இருந்தது. தே ரூல்டு இன் த நேம் ஆஃப் அனந்த பத்மநாப சுவாமி. அந்த கிங்டம் ஆஃப் டிராவங்கோரோட ரூலர் யாருன்னு கேட்டிங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி. ராஜா அது சதயம் திருநாளோ பூரம் திருநாளோ எந்த ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து ஹி இஸ் த ரிஜென்ட் ஆஃப் த லார்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி நம்ம ஒன்றொன்னா இப்போ கண்டெம்ப்ரரியாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் முன்னாடி ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்போ ராம்லல்லா டெம்பிளுடைய பிரான் பிரதிஷ்டால எல்லாருக்கும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். த ஃபஸ்ட் ரிஜென்ட் டு ரூல் இந்தியா இன் த நேம் ஆஃப் காட் வாஸ் பரதா. ராமருடைய பாதுகைகள் இந்த நாட்டில் ஆட்சி செலுத்திருக்கு. ஸோ there is no question of whether religion is part of politics. Religion and politics have always been the tradition of India. இதில் எந்த இடத்துல குழப்பம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹிந்துயிசம் இந்தியன் கல்ச்சர் இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்தியா அப்படிங்கிறதுக்கு, ஹிந்துஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு இந்து நாடு, சிந்து நதியின் இந்த பக்கம் இருக்கிற நாடு, அது வந்து இந்து நாடுங்கிறது இந்தியாவையும் குறிக்கும், இந்து மதத்தையும் குறிக்கும், நம்முடைய பல்வேறு பிரதேசங்களில் உள்ள கலாச்சார வித்தியாசங்களையும் குறிக்கும், ஒட்டுமொத்தமானது தான். ஆனால் இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு மத அடையாளமாக அது மாற்றப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேய அரசின் ஆதிக்கம், ஆங்கிலேய அரசின் அணுகுமுறையால் தான் அது அந்த மாதிரி மாறி இருக்கு. ஹெச்ஆர்சிஇ அப்படிங்கிற அந்த கான்செப்டுடைய ஆணி வேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்ராஸ் சிட்டியில் தான் இருக்குது, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் தான் இருக்குது. லெட் மீ கிவ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி லெசன் பிகாஸ் இட்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் யாராவது இங்கே 90s சைல்டு இருக்காங்களா? 90s சைல்டே ஒரு 4 பேர் தான் கை தூக்குறீங்க. 80s சைல்டு 3 பேர், 70s சைல்டு
சரி சார், அவர் 70s சைல்டா ரங்கராஜன் சார் கேட்குறேன். வெரி குட். ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் இவ்வளோ தான் இருக்கும். பட் மற்றவ எல்லாரும் நீங்கள்லாம் எல்லாம் 2000s தானே? ஆல் மில்லேனியல்ஸ், ரைட்? ஸோ யூ கைஸ் நீட் டு நோ சம்திங். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? கோயிலுக்கு நான் உங்களுக்கு தான் பேச வந்திருக்கேன். அவளுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும். அவளுக்கு வி ஆர் கோயிங் டு அட்ரெஸ் த பீப்புள் தட் நீட் டு நோ. பத்திரிகை மூலமாகவும் இந்த வீடியோ மூலமாகவும் வெளியே இந்த விஷயங்கள்லாம் போகணும். கோயிலுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் நீங்கள் உண்டியலில் ஒரு உங்களுடைய ஒரு டொனேஷனை போடுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை கோயிலுடைய வருமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இருக்குது. கோயிலில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரெண்ட் இருக்குது, உண்டியல் கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் சர்வீசஸ், அர்ச்சனை, துலாபாரம் அப்படின்லாம் பண்ணுறாங்க. இப்படி இந்து டெம்பிளுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா? இந்த இன்கமில் எது எது எங்கே போகுதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கோயிலில் வர்ற வருமானம் எங்கே போகுது? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, உங்கள் டேக்ஸ், இங்கே டேக்ஸ் நாங்கள்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். அதெல்லாம் அதில் இன்கம் டேக்ஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஜென்ரலாக சொல்லுங்கள். ஜஸ்ட் டெல் மீ. வெரி குட். ரோடு போடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி பண்ணுறாங்க இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போடுறாங்கங்கிறது வேறு. போடணும். அட்லீஸ்ட் யூனோ வி ஹாவ் யுவர் டேக்ஸ் மணி அட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே. நீங்கள் கோயிலில் போய் ஒரு திருப்பதி உண்டியலில் காசு போட்டிங்கன்னா எதுக்காக போடுவீங்க? பெருமாளுக்காக போடுவீங்க. அது எந்த வகையில் யூஸ் ஆகணும்? கோயில் வருமானம் கோயில் பணிகளுக்கு யூஸ் ஆகணும். இதானுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தானே? ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து நம்பர் 1 ரெவென்யூ ஏர்னரோ, ஃபார் தமிழ்நாடு சொல்கிறேன் இன் பர்டிகுலர், டாஸ்மாக் நம்பர் 2 ரெவென்யூ ஏர்னர். அதே மாதிரி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட், கோயில்களின் வருமானம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்குது, பட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வேர் இட் ஆல் பிகான். அண்ட் வி வில் டாக் பர்டிகுலர்லி அபவுட் தமிழ்நாடு. அதில் ப்ரெசண்ட்டே பண்ணியிருக்காங்க, 14% கோஸ் டுவர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இன்னொரு 5 to 10% 4 to இல்லை, ஆனால் அது அவங்க லீவே கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 to 10% டுவர்ட்ஸ் எனி காஸ் தட் மே பி கன்சிடர்ட் நெசசரி. இந்த என்ன வேரியபிள், இதுக்கு என்ன மீனிங்னு உமா மேடம் உங்களுக்கு தெரியுமா? எனி காஸ் தட் மே பி கன்சிடர்ட் நெசசரி ஓவர் அண்ட் அபவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இல்லை, இன்னோவா கார் 14% வருதா 4% வருதான்னு தெரியறது இல்லை. காமன் குட் ஃபண்ட். அதுக்கப்புறம் லெட்ஸ் டூ ஆர் மேத் ஹியர். 14% + 4% 18%. ஆனால் லெட் மீ ஆல்சோ மேக் இட் கிளியர், இட் இஸ் 4 to 10%, அப் டு 10% கொடுத்துருக்காங்க அதுக்கு லிபர்ட்டி. நாம் 5% வச்சுப்போமே, 6% வச்சுப்போம், 20% ஆச்சு. 20% ஏற்கனவே கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் இன் த நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெசசரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஸ் அண்ட் வென் வேரியபிள் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறாங்க. மீதி 80%ல் the act has been amended in Tamil Nadu to say that the entire 80% can be used for any government expenditure in any government department as the government may see fit. Does that even make sense? நான் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டார், ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இட் காட் த்ரோன் அவுட் இன் 2021. அஸ்வினி உபாத்யாயின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. திஸ் வாஸ் நாட் இன் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறனால வாட் ஹீ ட்ரை டு டூ இஸ் ஹீ கேவ் த கொஸ்டின் தட் ஓகேங்க, கோயிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் யூ ஹாவ் யுவர் ஹேண்ட் இன் த ஹனி பாட் கோயிலில், ஓகே. ஏன் அதே மாதிரி மாஸ்க்குக்கோ சர்ச்சுக்கோ நீங்கள் வந்து அவங்களோட வருமானத்தை எடுக்கல? ஏன் ஹிந்துக்கள்? ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜு கேட்குறாங்க. 1863 ஆங்கிலேயம் போட்டிருக்கான் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். 150 வருஷமாக இந்த ஆக்ட் வந்து நல்லபடியாக நடந்துன்னு இருக்குது. மக்களுடைய பணத்திலேருந்து மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஏன் வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டார். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தி ஆனரபிள் கோர்ட்ஸ், த கொஸ்டின் தட் வாஸ் நாட் ஆஸ்க்ட் தேர் வாஸ், அப்போ நான் நாட்டோட நலனுக்கு இந்துக்கள் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஜட்ஜ் நினைக்கிறாரா?
ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தன்னோட நாட்டு நலனுக்காக அரசாங்கத்துக்காக காசு கொடுக்கணும்னு ஆசையே இருக்காதா? அது எவ்வளோ தவறான ஒரு தாட் ப்ராசஸ். வை ஒன்லி வி ஷுட் கிவ்? நம்மளுடைய இந்து கோயில்கள் மூலமாக தான் நம்ம கொடுக்கணுமா? எத்தனையோ வழிகளில் நம்ம கொடுக்கலாமே. ஸோ ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன்னா நேஷனலிஸ்டாக ஆர் ஹிந்துஸ் தி ஒன்லி நேஷனலிஸ்ட் இன் இந்தியா? பட் தட் is the picture that you are projecting today because of HRCE, and that is my biggest objection to HRCE, that you project that only Hindus are responsible for the running of the government, whereas all the other minority religions do not have to contribute or even participate in the running of the country. How does that even work? Here's a little bit of history for you. In 1863, the British passed the Religious Endowment Act, at which time mosques, gurudwaras and churches, including the churches that the British and the Portuguese and the French built, were all part of the Religious Endowment Act. அப்போ அவங்களுக்கு தனியாக இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு தனியாக இஸ்லாமிய சட்டம், இந்து குடும்ப சட்டம், மைனாரிட்டி ஆக்ட் இப்படி எதுவுமே இல்லை. They were all part of the original Hindu Religious Endowment Act. 150 வருஷமாக ஒரு ஆக்ட் நல்லா தானே போகுதுன்னு கேட்ட ஜட்ஜு 150 வருஷமாக அதே ஆக்டை நம்ம மெயின்டைன் பண்ணலங்கிறத சொல்ல மறந்துட்டார், இல்லை சொல்ல விரும்பலை. 1925 the British government of Madras state passed the modified Religious Endowment Act. அந்த நேரத்தில் that is the first time the British also are saying we can take over temples or mosques or churches, we can take over them in case the administration of those temples comes to us for arbitration. அப்படின்னு லார்ட் டல்ஹவுசி வந்து ஒரு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் போட்ட மாதிரி இவங்க ஒரு இது போடுறாங்க, ஒரு ரூல், எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு அம்ப்ரெல்லாவாக இருப்போம்னு. 1925 இங்கே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நானும் பிறக்கலை, ஆனால் இது வரலாற்று உண்மை. மிகப்பெரிய கலவரம் மெட்ராஸ் மாகாணத்தில் உருவானது, மிகப்பெரிய கலவரம். இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமுதாயமும் சேர்ந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியதனால் உடனடியாக அந்த சட்டத்தை உடனடியாக அதை பின்னெடுத்து கொண்டு மாற்றி அமைத்து the modified endowment act came into effect. It was called the Hindu Religious and Charitable Endowments Act. That is the beginning of the Hindu Religious and Charitable Endowment Act, where clearly the Muslims, Christians, சீக்கியர்கள்லாம் இங்கே இல்லை, இட் இஸ் நாட் அப்ளிகபிள். இன்ஃபேக்ட் சீக்கியர்கள் வந்து இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு 1927 they passed a separate law for the Gurudwaras Act, also passed in Chennai, Madras state, Madras presidency. So இந்த எல்லா குழப்பமும் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் தான் ஆரம்பிச்சு. நம்ம தான் தமிழ் இந்துக்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழும் தெலுங்கும் பேசக்கூடிய இந்து மக்கள் அன்னைக்கு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்ததோட அந்த ஒரு பின்விளைவை தான் இன்றைக்கி நாம் எல்லாரும் இப்போ வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்கோம். அன்றைக்கே அது ஒரு அன்ஃபேர் லா தான். 2 பேர் எதிர்ப்பு காட்டி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்கள எடுத்துட்டாங்க. நாம் ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பே காட்டலை? எதுக்காக? ஆனால் அப்பவும் ஆங்கிலேயனை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயில் உண்டியல்லேருந்து வருமானத்தை எடுக்கிறோன்னு சொல்லலை, அதை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலை, கோயில்களுடைய நிர்வாகத்தை நாங்கள் ஓவர்சீ பண்ணுறோம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான். 1954 இவங்க மாற்றினது. இப்போ இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிக்கு முன்மாதிரியாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயில் வருமானத்திலிருந்து அரசுக்கான எந்த தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம். இந்த சட்டம் எப்படி பார்த்தாலும் வேறுலேயே வந்து கண்டிப்பாக சீர்திருத்தி அமைக்க வேண்டிய சட்டம். இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ நோ பிரெய்னர் ஆக்சுவலி. எதுக்காக நம்ம இன்னும் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ்காரன் போட்ட சட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா? ரிஃபார்ம் பண்ணலை.
ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்கே வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரியாம்பிளில் செக்குலருங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுதே இங்கே வந்து ஹெச்ஆர்சி லாவை நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும் இல்லையா, மாடிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா. ஒன்று நீங்கள் யூனிஃபார்மாக கொண்டு வாங்க, இல்லைன்னா யாருக்கும் கொண்டு வராதிங்க. எதுக்காக இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆகுதுன்னா சிம்பிள். when something works nobody is going to complain, but when something is a disastrous failure எல்லாரும் கேள்வி தாங்க கேட்பாங்க. இன்னைக்கு கோகர்ணம்னு ஒரு கோயில் இருக்குது புதுக்கோட்டையில். சார் போயிருக்கீங்களா? கோகர்ணபுரீஸ்வரர்னு அங்கே ஒரு கோயில், ரொம்ப சிறப்பான கோயில். சித்தன்ன வாசலுக்கு இணையான மியூரல்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதுதான் அதோட ஃபேமஸ் விஷயம். இப்போ சொல்லியிருக்காங்க கோயில்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாதுன்னு. நான் வந்து அதுலேருந்து வேறுபடுவேன். கோயில்களில் கண்டிப்பாக இந்த நம்முடைய கலை செல்வங்களை வந்து எல்லாரும் பார்க்கணும், இந்துக்களோ இல்லையோ எல்லாருமே பார்க்கணும்னு நான் விருப்பப்படுவேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் வே டு கெயின் மோர் ட்ராக்ஷன் ஃபார் அவர் டெம்பிள்ஸ். இந்த கோகர்ணத்தில் அதெல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் டைல எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் இன் சச் டீகே, அப்படியே உறிஞ்சி விழுந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து திக்குன்னு ஆகுது. ஏங்க இதுக்கு எதுக்குங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலை? இல்லை மேடம், எங்களுக்கு அது அவங்க ஈயோலாம் கவனிக்கல, எல்லாம் வந்து குசு எங்களை வந்து இப்போ எடுத்துடாதீங்க மேடம், இன்டர்வியூலாம் நீங்கள் என்ன போய் வீடியோலாம் எடுத்துடாதீங்க மேடம் அப்படின்னு அன்அஃபிஷியலாக சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகுது? பட்ஜெட் எதுவும் இல்லை பட்ஜெட்லாம் போட்டாங்க மேடம், ஆனால் அது கணக்கு எழுதிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பெயிண்டிங் ரெனோவேஷன் ஒர்க்குன்னு கணக்கு எழுதியிருக்காங்க. அங்கே எல்லாமே உறிஞ்சு வந்துட்டு இருக்கு. சரி, அங்கே இருக்கிற ஐயருங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு போய் கேட்குறேன்னா, எங்களுக்கு சம்பளம் வந்து 600 ரூபாங்க. 600 ரூபா. ஒரு ஐயருடைய சம்பளம் 600 ரூபாய். எதுக்காக இங்கே இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பரம்பரையாக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், சாமி காரியம், அதுக்காக பண்ணுறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஹெச்ஆர்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்காக நான் கேட்டேன் சோஷியல் மீடியாவில். எதுக்காக தலையீடு இருக்கணும்னு. உடனே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பகுத்தறிவு, சமூக நீதி, திராவிடிய சித்தாந்தங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பகுத்தறிவுங்கிறது எந்த இடத்துல ஆரம்ப புள்ளியும் சரி முற்றுப்புள்ளியும் சரி எங்கன்னா பிராமண வெறுப்பு. அப்படி அதை தான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு நினச்சிருக்காங்க. சாதி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உடனே பிராமணன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புரிதலாகவே இருக்குது. அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், ஹெச்ஆர்சியில் கோயிலை எடுத்துக்கிறான், ஏன் சர்ச்சை எடுத்துக்கல, ஏன் மசூதியை எடுத்துக்கல? மித் நம்பர் 1. ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டால் உடனே சர்ச்சு அவங்க டெவோட்டீஸோட காசில் கட்டினது, மாஸ்க்கு அவங்க ப்ரைவேட்டாக கட்டினது. ஆனால் கோயில் வந்து அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் மக்கள் வரிப்பணத்தில் கட்டினது. அதனால் அது வந்து அரசாங்க சொத்து. இப்போ அரசே அதை நிர்வகிக்குது. இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலி கோயில் ஒரு ராஜா கட்டினது, அதனால் அதை வந்து அரசை நிர்வகிக்குது. நோ, கம்ப்ளீட்லி ராங். இன்று நிறைய இடத்துல ஹெச்ஆர்சி எப்படி கோயிலை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 தர்மகர்த்தா 2 பேர் ஒரு ஃபேமிலி டெம்பிளாக இருக்கும். பரம்பரையாக அவங்க வந்து அதில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு, ஷுஜாவுத்தவுலாவும் சிராஜுத்தவுலாவும் சண்டை போட்டுக்கிட்டு பிரதர்ஸ். அவங்க பெங்காலில் சண்டை போட்டுக்கிட்டு பிளாசியில் நம்மளை தாரவாத்து கொடுத்துரு இல்லையா இந்தியாவை ஆங்கிலேயனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும். அந்த மாதிரி தான் உள்ளூரை சண்டை போட்டுக்கிட்டு கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது எங்கேருந்தோ ஒருத்தன் வரல, அவனோட சொந்தக்காரனே தான் அவரோட சொந்தக்காரனே தான் அவரை காட்டி கொடுத்தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் இங்கே ஒரு 2 பேர் குடும்பத்தில் தகராறு பண்ணிட்டு இந்த பூனை 2 குரங்கு 2 ரொட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு பூனைக்கிட்ட போய் கொடுத்த கதையாக பண்ணுறது தான். சரிங்களா? இப்படி தான் நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வரும். ட்ரெடிஷ்னலாக ஹிஸ்டாரிக்கலாக வந்த கோயில்களை இவங்க எடுத்து செஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆக்ட். பட் அதே லாஜிக்கை நாம் மற்ற இடங்களுக்கும் சொல்லலாம். ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருக்கட்டும், சென்ட் ஜார்ஜ் சர்ச்சாக இருக்கட்டும், சென்ட் தாமஸ் கத்தீட்ரலாக இருக்கட்டும். ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் சென்னை. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது. நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய எத்தனையோ கத்தீட்ரல்ஸ், இன்க்ளூடிங் வேளாங்கண்ணி, எல்லாமே வெள்ளக்காரன் காலத்தில் மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட தேவாலயங்கள்.
கண்டிப்பாக அதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வழியான பரம்பரையாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வகித்து கொண்டிருந்த தேவாலயங்களவை. இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பேர்பட்டது வந்து 1000 லைட்ஸ். 1000 லைட்ஸ் யார் கட்டினாங்க? வாலாஜா நவாபு கட்டினது. வாலாஜா நவாபு என்ன அவர் சொந்த பணத்தில் கட்டினாரா? மக்களுடைய வரி பணத்தில். அவர் தாங்க நம்மளுடைய ராஜாவாக இருந்தார். மக்களுடைய இன்னைக்கும் அங்கே விளக்கு போடுறதுக்கான அந்த கட்டண நிதி இன்னைக்கும் மக்களுடைய பணத்திலிருந்து என்றோ அமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் அது. ஆனால் இவங்க எல்லாரும் வக்ஃப் போர்டில் கூட இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அவங்க வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மித் நம்பர் 1, ஏன் ஹெச்ஆர்சி கோயிலுக்குள்ளே இருக்கணும்? இருக்க தேவையே இல்லை. ஏன்னா அவங்க வேறு எங்கேயும் இல்லை, இங்கேயும் இருக்க தேவையில்லை. மித் நம்பர் 2, சிலையெல்லாம் திருடு போகுது. உள்ளே இருக்கிற ஐயருங்க தானே சிலையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இதை வந்து எத்தனை நாள் நீங்கள் நரேட்டிவாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. சிலை திருடுறதுக்காக அரசாங்கம் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால், அப்போ நாட்டில் நடக்கிற மற்ற கோயிலுக்கு வெளியே நடக்கிற திருட்டு, கொலை, கஞ்சா, மது, உயிரிழப்புகள் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் காவல்துறையும் தூக்கிட்டு வேற யாரையா கூட்டிகிட்டு வந்து உட்காந்து வைப்பீங்களா? இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியலையே. இது ரெண்டாவது, இது வந்து ஒரு பொய். சிலை திருடப்படுது, அதனால் இது இன்னைக்கு வரைக்கும் சிலை திருட்டு வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூட வழக்குகளும் சரி, தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளும் சரி, நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எப்போவுமே வந்து கிரைம் எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் எப்போவுமே வந்து கோயிலில் இருக்கக்கூட பட்டர்கள், குருக்கள் எல்லாருமே வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இன் தி எண்ட் நீங்கள் அக்யூஸ்டு யாரெல்லாம் கன்விக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஐயருங்க கன்விக்ட் ஆகிருக்காங்க? இந்த நரேட்டிவ் ஒவ்வொன்றும் இன்றைக்கி சிதம்பரம் கோயிலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிதம்பரம் கோயில் வந்து ஹெச்ஆர்சியில் வராது. இட்ஸ் அ ப்ரைவேட் டெம்பிள். ஸோ அது தீட்சிதர்களுக்கு பரம்பரையாக பாத்தியப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அதை எப்படி ஹெச்ஆர்சிக்குள்ளே நுழைக்கலாம்? அப்போ அது மேலே ஏதாவது ஒரு மேல் ப்ராக்டிஸ், நாம் வந்து ஒரு மேல் ப்ராக்டிஸ் அக்யூசேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விதமாக டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தீட்சிதர்கள் ஒற்றுமையாக வந்து எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். பட் த நரேட்டிவ் இஸ் வெரி மச் இன் ட்ராக்ஷன். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவங்க வந்து குழந்தை திருமணம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு விதவிதமான சர்ச்சைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு சாதகமான மீடியாக்களில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நரேட்டிவை எதிர்கொண்டு உண்மையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசு கோயில்களில் ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான சாமி பக்தியோட, உண்மையான ஒரு டெடிகேஷனோட தான் கோயிலை அணுகிறாங்க. அவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. 3வது, அதான் ஐயருங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? அதான் ஐயருங்களுக்கு தட்டில் நிறைய வருதே, அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க, வேளைக்கு பட்ட சாதம் பிரசாதம் கிடைக்குது, வெறுமா மணி அடித்தா உடனே அவங்களுக்கு மணி அடித்தா சோறு 2 இடத்துல தான்ப்பா கிடைக்கும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. இன்றைக்கி வந்து நாட்டில் ரொம்ப பிரமாதமான, ரொம்ப ஃபைனான்ஷியலி லுக்ரேட்டிவான ஒரு பணி வந்து ஐயருங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஏன் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாகாமா? ஏன் அதுக்கு மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? ஐயா, நாட்டில் இருக்கக்கூடிய 10% குறைவான ஆகம கோயில்களில் தான் ஒரு ஐயரை அர்ச்சகராக வச்சுருக்காங்க. அதுக்கு வேதம் படிச்சிருக்கணும், அதற்கான ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுங்கு வேணும். அதனால் அதை அப்படி வச்சுருக்காங்க. பல இடங்களில் அது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை. சரிங்களா? 90% கோயில்களில் ஐயர் கிடையாது. 90% கோயிலில் பரம்பரை எல்லா இடத்துலையும் பரம்பரையாக வருவாங்க. 90% கோயிலில் நாட்டில் பூசாரிகள் தான் செய்கிறாங்க. இப்போ நான் தெலுங்கானாவில் இருக்கேன், ஐ மீன் ஹைதராபாத். தெலுங்கானாவில் பரம்பரையாக பெண்கள் பூசாரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. சபரிமலையில் எப்படி பெண்கள் அலௌடு இல்லையோ அந்த மாதிரி அந்த கோயில்களில் ஆண்கள் சில நாட்களில் மட்டும்தான் அலௌடு, அம்மன் கோயில். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது, ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது. அதையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஏதோ ஒரே ஒரு விதம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதே வந்து ஒரு
பக்கா ஃப்ராடுத்தனம். அது எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட முடியுமா? எல்லாரையும் கோயிலுக்குள்ள ஏன் விடலை? இப்படி ஒரு மெத்து கேட்பாங்க. விடாதது யாரு? எந்த ஜாதியினர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? விட்டது யாரு? தமிழ்நாட்டில் ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து நடத்தியவர் யார்? அவருடைய ஜாதி என்ன? அதை பேச முடியுமா? பேசவே மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஐயர் தான் கதவையெல்லாம் திறந்து விட்டாருன்னு சொல்கிறதுக்கு வலிக்கும். கேரளாவில் டெம்பிள் என்ட்ரி ப்ரொக்ளமேஷனுக்கு பின்னாடி இருந்தது நம்பூதிரிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வலிக்கும். வேணாம், நீங்கள் உங்கள் நரேட்டிவையே வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறீங்கல்ல அனைவரும் அர்ச்சகராக முடியுமா? நான் கேட்குறேங்க, இன்றைக்கி அர்ச்சகர்களுடைய சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது. பல நாட்களாக வருஷம் ஸ்ட்ரைக்கில் போய் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி தங்களுக்கான ப்ரொட்டஸ்ட்டை வெளியே சொல்லி தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சு 6 வருஷத்துக்கு சேர்த்து சம்பள உயர்வை பெற அளவுக்கெல்லாம் ஐயருங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க தட்டில் வர்றதை வச்சே ரொம்ப நல்லா குழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்போ இப்படி வேணால் பண்ணுவோமா? அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு கூட வேணாம், அமைச்சர்கள் கூட வேணாயா. ஒரு வார்டு கவுன்சிலர், உங்களை சொல்லலை மேடம், வார்டு கவுன்சிலர் அளவில் ஒரு நீங்கள்லாம் வாங்க, நீங்கள்லாம் அர்ச்சகர் ஆகிடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினாக இருங்க, அந்த சம்பளம் அந்த தட்டு சம்பளத்தோடு இருங்க. உங்களுக்கு பார்த்தா இந்த அர்ச்சகர்கள்லாம் வார்டு கவுன்சில் ஆக்கிடலாம். ஒரு அவ்வளோதானே, ஒரு சோதனை முயற்சியாக இது பண்ணலாமே. அனைவர்களும் நீங்கள் வார்டு கவுன்சிலரை ஒத்துக்குவீங்களா? ஏன் நீங்களே உட்காந்துருக்கீங்க? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறாரு, வாரிசு அரசியல்னு அவருக்கு வலிக்க கூட மாட்டேங்குது. நான் கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்கிறாரு, வலிக்க கூட இல்லை அவருக்கு. என்ன ஓப்பனாக சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு. அங்கேயும் அப்படி தான் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நேருவோட பேரன். ஓகே, நேருவோட பேரன் சொல்கிறதுல தவறு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைச்சர் மகன் அமைச்சர், அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி, லாயருடைய மகன் லாயர், பிஸ்னஸ் மேன் மகன் அதே பிஸ்னஸ். எங்கேயாவது புரோகிதம் செஞ்சு வைக்கிற ஒரு ஏழை பிராமணரோட மகன் புரோகிதத்தில் இருக்கிறானா? சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லாரும் வேறு வேலைக்கு தானே போகிறாங்க. எதனால்? ஏன்னா ஐயராக இருக்கிறது ரொம்ப சுலபமான பொழப்புங்கிறதுனாலையா, இல்லை அதுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிறதுனாலையா? அடுத்தது ஒரு மித்து, சிலை திருட்டை பற்றி சொன்னேனே, எத்தனை சிலைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்து கோயில்களில் அரசு தலையீடு இல்லாத வரலாற்று காலத்தில் மாலிக் கஃபூர் ஸ்ரீரங்கத்தில் நுழைஞ்ச போது எல்லா சிலைகளும் எடுத்துகிட்டு போய் மண்ணிலையும் ஏரியிலையும் முக்கி ஒழிச்சு வச்சது யாரு? அதற்காக உயிர் கொடுத்த அந்த பட்டர்களுடைய வரலாறு இதெல்லாம் யார்? சரி, என்ன வித்தியாசம்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை. ஆஹா, சரி சரி, இனிமே நான் திருத்திக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணுறது, நானும் படித்தது இதே கல்வி முறையில் தானே. இப்போ திருத்திக்கிறேன். ஸ்ரீரங்கத்து வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே மாலிக் கஃபூருடைய வீரர்கள் சிந்திய ரத்தத்தை விட அங்கு பூஜை செய்ய மட்டுமே இருந்த அந்த பட்டர்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் மிகப்பெரியது. அத்திவரதரை எடுத்து 40 வருஷத்துக்கு ஒரு தூரம் வெளியே எடுத்து காட்டுறாங்க. அந்த அத்திவரதரோட வரலாறுல இது இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. சோம்நாத்தை இடித்து ஒவ்வொரு தரமும் அந்த கஜினி முகமது இடிச்சிட்டு போயிடுவான். அதை திருப்பி 17 முறை ஒரு கஜினி முகமது இடிச்சிட்டு போனால் 18 முறை சோம்நாத்தை கட்டினாங்க. கடைசியாக கட்டினது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையிலான மறு நிர்மாண குழு. ஸோ நம்முடைய வரலாறுல அப்போ ஒவ்வொரு தரமும் உயிரிழந்தது ஐயருங்களும் ஐயங்கார்களும். இங்கே நம்முடைய அரசு ரொம்ப விருப்பமாக சொல்லக்கூடிய வார்த்தை பார்ப்பனர்களுடைய ரத்தத்தில் கட்டப்பட்டது தான் இன்றைய கோயில்கள் எல்லாமே, மக்கள் வரிப்பணத்தில் மட்டும் இல்லை. அப்போ அது உடனே நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க, சிலையை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் என்றைக்கோ போயிருக்கலையா? சாரி,
மன்னிக்கணும். விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போயில, விக்கிரம் வெளியே இருக்கிறதும் விக்கிரகம் தானா? தூண் பக்கத்தில் இருக்கிறதெல்லாமோ? விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு கோயிலில் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னெல்லாம் தேவையே இல்லையே. எத்தனையோ வழி இருக்குது. அத்தனை வழியும் உங்களுக்கு தான் தெரியுமே. அதை எல்லாத்தையும் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. பழியை மட்டும்தானே பட்டருங்க மேலே போடுறீங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த நரேட்டிவ்ஸை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நரேட்டிவோடைய அந்த ஆணி வேற நம்ம எதிர்க்கணும். ஹெச்ஆர்சிஇ இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்மை நான் எதிர்க்கலை. ஹெச்ஆர்சிஇ இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் திரும்பி வரணும்னு கேட்குறேன். பிரிங் பேக் an egalitarian religious and charitable endowment act which covers all the faithful people of India. Do not single out Hindus for persecution, and for Hindus and their spiritual beliefs are not your personal ATM machine. இந்த ஒரு அவேர்னஸை நாம் பேசத்தான் வரும். அடுத்த தரம் நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி இனி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது இங்கே வந்து இந்த கோயிலில் இது நடக்குதா, குறைந்தபட்சம் அடுத்த தரம் போகும்போது, இதுதான் என் கடைசி ரிக்வெஸ்ட், இதோட நான் நிறுத்திக்கிறேன். குறைந்தபட்சம் அடுத்த தரம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒன்றே ஒன்று பாருங்கள், இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. அங்கே வந்து அந்த ட்ரம்மு, மெஷின் ட்ரம்மு வச்சு டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாங்களா, இல்லை 4 இசைக்கலைஞர்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா இந்த கலை கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அடையாளம் எல்லாமே கோயில்களை நம்பித்தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நாயன கலைஞர்கள் வந்து நலிஞ்சு போனதுக்கு காரணம், எல்லா இடத்துலையும் ராத்திரி அலங்காரத்துக்கும் சேவைக்கும் வந்து இப்போ வந்து ஹியூமன் மியூசிக் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்சை போட்டு மியூசிக் போடுறாங்க. அது ஏன்? அதான் 80% வருது இல்லை. பழனி கோயில்லையும் திருத்தணிலையும் இருக்கிற கோயிலேருந்து இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாதா? அதே டிபார்ட்மெண்ட்டில், ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன மியூசிக்கல் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ண முடியாதா? இது ஒரு வந்து கடமை இல்லையா? இதில் பிராமணர்கள் யாருமே இன்வால்வ் இல்லையே. இது பிராமண வெறுப்புன்ற கணக்கில் கூட வராதே. திராவிடிய கொள்கையிலேயே இது வருமே, பண்ணலாமே. ஒன்றுமே இல்லைங்க. உடனே மக்கள் பணம் மக்களுக்கு தான் போகணும். நான் கேட்குற பிசிசிஐயில் கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாங்க, அங்கே மட்டும் என்ன தனியாக வந்து வானத்துலேருந்து கொட்டுதா? அதுவும் மக்கள் பணம் தானே. நம்ம டிக்கெட் வாங்கி தானே போய் அங்கே கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம். ஏன் அங்கே போய் நீங்கள் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் அங்கேருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஐடியா சொல்லக்கூடாது. நம்ம ரெட் ஜெயண்ட்டு படம் காட்டுறீங்க, அந்த படமெல்லாம் யார் பார்க்குறா? நம்ம தானே டிக்கெட் வாங்கி பார்க்குறோம். அப்போ அது மக்கள் பணம் இல்லையா? அவரோட சொந்த பணமா? அப்போ எப்படி அது வந்து ரெட் ஜெயண்ட்டோட சொந்த சம்பாத்தியம் ஆயிடுது? எல்லாமே மக்கள் பணம் தாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மக்கள் பணம் தான். பணத்தை மட்டும் மக்கள் பணம்னு சொல்கிற நீங்கள் மக்களையும் எல்லாரையும் உங்கள் மக்கள் தான் யோசிங்க. Bring back RCE, get rid of HRCE. இதுதான் என்னுடைய message for today. Thank you so much.